ஆர்கான்சா மெட்டீரியல். ஸோ ரீசெண்ட் டைமில் எங்கே பார்த்தாலும் இந்த மெட்டீரியலோட நேமை நம்ம அதிகமாக கேட்குறோம். ஸோ இன்றைக்கி அந்த மெட்டீரியலை பற்றி அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன ரெண்டையுமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்கான்சா மெட்டீரியலோட ஒரு ஹைலி ப்ரொடக்ஷன் யூனிட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் இருக்குது. ஒரிஜினல் ஆர்கான்சா வந்து சைனாவில் சில்கில் தான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ மார்க்கெட்டில் நிறைய நைலான் பாலிஸ்டர் மிக்ஸ் பண்ணி அதிகமாக ஆர்கான்சாவில் சுடி சாரீஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கோட வெயிட் வந்து ரொம்பவே லைட்டாக இருக்கிறனால ஈஸியாக வேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் நிறைய கலர் அவைலபிலிட்டி இருக்கிறனால சூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வெரைட்டி ஆஃப் கலர் இருக்கும். மற்ற ஃபேப்ரிக்கை கம்பேர் பண்ணுறப்ப இதோட ஷைனினஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் அனார்கலி டைப் சுடிதார்லாம் தைக்கிறப்ப கீழே ஃப்ரில்லு ரஃபல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப இந்த ஆர்கான்சா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டில் வந்து நிறைய பாலிஸ்டர் நைலான் ஆர்கான்சா அதிகமாக இருக்கிறனால ஒரிஜினல் ஆர்கான்சா எது டியூப்ளிகேட் எதுன்னு நம்மளால் அனலைஸ் பண்ணுறது ரொம்பவே டஃப்பாக இருக்கும். நம்ம ஒரு டெய்லர்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுக்குறோம் அப்படின்னா அதில் லைனிங் வச்சு அட்டாச் பண்ணி ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஹேண்ட்மேட் ஒர்க் லைக் ஆரி ஸ்டோன் ஒர்க் இதெல்லாம் பண்ணுறது இன்னுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா இதோட வாட்டர் அப்சர்வன்சி கம்பேரிட்டிவ்லி காட்டன் ரொம்பவே கம்மி. ஆனால் லாங் டேர்ம்க்கு இந்த காஸ்டியூம் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்க முடியாது. இதை ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் செட்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் லாங் டேர்ம்க்கு இதை கொண்டு போக முடியாது.